நேத்தே பால்வாடிக்கு கூப்பிட்டாங்க. நம்ம தான் சரி நாளைக்கு போய்க்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகல. அதோட இன்னைக்கு காலையில 9 மணிக்கே கிளம்புனேன். தம்பி பார்த்தா நான் கிளம்புன நேரம் தூங்கிட்டேன். சரின்னு நாங்க எந்திரிச்சு போக மதியானம் 1 மணி ஆயிருச்சு. அதோட மொட்டை வெயில்ல பைக் எடுத்துட்டு கிளம்புனோம். போற வழி பாதையே சுத்தமா சரியில்ல. குண்டும் குழியுமா இருந்துச்சு. அப்படி இப்படின்னு ஓட்டிட்டு ஒரு வழியா பால்வாடி போய் இறங்கியாச்சு. இறங்குனோனே இந்த சறுக்குறது விளையாடுறது இருந்ததுனால அதுலயே தம்பி ஏறி ஏறி விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் விளையாடுறதுக்கு அந்த டீச்சர் வந்து சோளம் எடுத்து போட்டாங்களா, அது உண்மை நினைச்சு எடுத்து கடிச்சிக்கிட்டு இருந்தேன். டேய் அது சோளம் இல்லடா, சோளம் இல்லடான்னு அங்கே உள்ள பிள்ளைங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. போன உடனே பிள்ளைங்க எல்லாம் ஜெல்லாக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே தம்பிக்கு வரவே மனசு இல்லை. இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு முட்டையும் சத்துமாவும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம விடையெல்லாம் முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. ஐ ஜாலி, இனிமேல் டெய்லி முட்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து என்னமோ பசிக்கவே இல்லை. நேற்று ஃபுல்லாக சாப்பிடல, இன்னைக்கு காலையிலையும் சாப்பிடல. சரி இப்போவாது சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊறுகாய் காயப்பட்டிருந்தோம்ல, அதை தான் எடுத்து கரைச்சேன். இன்னமும் கொஞ்சம் ஊறுகாய் ஊறணும் போல இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, நம்மளுக்கு வெயிலுக்கும் அதுக்கும் போயிட்டு வந்ததுக்கு அதுக்கு அப்படியே ஊறுகாய் கரைச்சி சாப்பிட்டதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், விடிய